ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அதுன்னா பொட்டேட்டோ சாதங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரமாக கூட செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நெய் ஆட் பண்ண பிறகு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா சூடான பிறகு நம்ம வந்துட்டு இந்த பட்டை, இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அன்னாச்சி மொக்கு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் அது நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பும் பொரிஞ்சிட்டு வருதுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை வந்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அது நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எப்போவுமே ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணணும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ நல்லா அது வந்துட்டு அந்த ஆனியனோட சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தக்காளி நல்லா வந்துட்டு சாஃப்டாக ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. அதை இது அப்படியே வந்துட்டு குக்கரில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் நேரத்தில் டக்குன்னு செய்கிற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தனியாத்தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம். இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணியெல்லாம் நார்மலாக நான்வெஜ் பிரியாணி செய்யும்போது வந்துட்டு தயிர் கொஞ்சம் சேர்ப்போம் இல்லையா, அந்த மட்டன் சிக்கன்லாம் சாஃப்ட் ஆகிறதுக்காக. அதே மாதிரி தாங்க இது வந்து இந்த பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த தயிர்லாம் சேர்க்குறோம். இப்போது நம்ம தோல் நீக்கிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த வந்துட்டு ரைஸை கொடுக்கலாங்க. ஓகே, இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்ப்போம் எப்போவுமே. உருளைக்கிழங்கு போட்டதுனால ஒரு 1/4 கப்பு வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸை வந்து சேர்க்கணும். ரைஸ் வந்துட்டு நம்ம 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணுங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு ரைஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 1/2 அன் ஹவர் ஊறினா போதுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அந்த கேஸ்கெட்டு அந்த இதெல்லாம் சேஃபாக போடுங்க. ஓகே, இப்போது விசில் அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 3 விசில் வந்துட்டு ப்ரெஷர் எடுக்காமல் அப்படியே வைங்க. ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள். பொட்டேட்டோ பிரியாணி ரெடி. இது வந்துட்டு நீங்கள் தயிர் பச்சடி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் அப்பளம் அதெல்லாம் கூட வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது உருளைக்கிழங்கு. ஓகேங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி.